ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங். இது மேக்ஸிமம் என்னகிட்ட வர அளவுகள் வந்து நான் தைக்கிற ப்ளவுஸாக தான் இருக்கும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஒரு பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்க, சீக்கிரம் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி தைச்சி கொடுக்குறது தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். நீங்கள் மற்றபடி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கற்றுக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே யாராக இருந்தாலும் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்க கற்றுக்கலாம். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் ப்ளவுஸ் வந்து உடம்பு சுற்றளவுலாம் எடுத்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள். ரொம்ப கரெக்டாக வரும். ஒவ்வொருத்தரோட ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் எப்படி வந்து தைச்சி பழகி கஸ்டமருக்கு இப்போ தைச்சி கொடுக்குறேனோ அந்த ஸ்டைலில் தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது கஷ்டமாக தெரியலாம். நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்துடும். இப்போ நான் வந்து உடம்பு சுற்றளவுலாம் எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்கள். மீதி அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணலாம். இதுக்கு வந்து லைனிங் கிளாத் 1 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர். இந்த மாதிரி ஒர்க்கிங் உமனுக்கே நான் வந்து தைச்சி கொடுக்குறேன். அவங்களுக்கு இப்போ ஒர்க்கிங் உமன்லாம் ரொம்ப ஃபிட்டிங் வந்து கரெக்டாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வெளியில் போட்டு போகிறதுனால ஸ்கூலுக்கெலாம் போட்டு போகிறதுனால ரொம்ப ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இப்போ நான் தைச்சி கொடுக்கறது இவங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும். இது இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக என்கிட்ட தைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து சீக்கிரம் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்க முடியும் உங்களால். இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸு. இப்போ இதுக்கு வந்து 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு கிளாத் வந்து லைனிங் கிளாத் நினச்சிட்டு அலசி தைக்கணுமா இல்லை அப்படியே யூஸ் பண்ணலாமான்னு டவுட் இருக்குது. உங்களால் நல்லா பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னா அப்படியே தைங்க. இல்லையா, லைனிங் கிளாத் வந்து தண்ணியில் நனைச்சி அயன் பண்ணி தைங்க. அயன் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டுங்க கஸ்டமர்கிட்ட. ஏன்னா அயன் பண்ணும்போது உங்களுக்கு துணி வந்து கிராஸில் போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கட் பண்ணி வாங்கும்போது இருக்கிறத விட அதிகமாக கிராஸ் ஒதுங்கும் சரியாக அயன் பண்ணல அப்படின்னா. அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கூட கேட்டு வாங்கிக்கிங்க. இப்போ மோஸ்ட்லி இப்போ சில காமெடிக்காக வீடியோ எடுக்கிறாங்க. கஸ்டமர் வந்து கம்மியான துணியில் வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி தைச்சி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி. ஆனால் என்கிட்ட இருக்கிற கஸ்டமர் அப்படி கிடையாது. நான் வந்து துணி பத்தலை அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸ்டார்டிங்லேயே பத்தலை அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு விடுவாங்க. இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வேறு கிளாத் இருந்தால் ஒட்டு போட்டு தைங்க, மாற்றுக்கு போடுற ப்ளவுஸ் தான் அப்படின்னு சொன்னால் தைச்சி கொடுத்துருவேன். பத்தாதுங்க, இது ரொம்ப அப்படியே ஒட்டு கொடுத்தாலும் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். வேணான்னு சொன்னோன்னா புரிஞ்சுக்கிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்கிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி இது வரைக்கும் கஸ்டமர் வந்து அது மாதிரி எதுவும் சொன்னதில்லை. இப்போ வந்து இதுக்கு 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். இது வந்து வாஷ் பண்ணி அவங்களே வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு சிலர் கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப வேலை வைக்காமல் அவங்களே அந்த வேலையை செஞ்சிடறாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நான் அந்த விஷயத்தில் லக்கின்னு சொல்லுவேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் உடம்பு சுற்றளவு எடுக்கிறதுக்கு இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸு. இது நேர் கட்டிங் அப்படிங்கிறனால நம்ம வந்து உடம்பு சுற்றளவு முன் போர்ஷன்லேருந்து கரெக்டாக ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து அந்த ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை சேர்க்கக்கூடாது. ஹூக் பட்டி பக்கம் மட்டும் ஹூக் பட்டியோட சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ அந்த ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஆம்ஹோல் அந்த ஸ்லீவும் உடம்பு சுற்றளவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து இப்போ ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஐப்பட்டி வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஹூக் மாட்டுறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஐயும் ஃபஸ்ட்டு ஹூக்கும் மாட்டுற இடத்துல நல்லாவே எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுங்க. அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே நீளாது இந்த ப்ளவுஸ் ஸ்ட்ரெயிட் கட்டிங். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது ஒரு பக்கம். அதே மாதிரி ஹூக் பட்டி பக்கமும் சேர்த்துக்கலாம். ஹூக் பட்டியை சேர்த்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹூக்லேருந்து அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு சரியாக 9 இன்ச்சு. 2 பக்கமுமே 9 9ன்னு இருக்குது. ஒரு சிலர் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு பக்கம் 9.25 ஒரு பக்கம் 9.5 கூட இருக்கலாம். அதை அப்படியே நீங்கள் ஈவன் பண்ணிக்கங்க. இப்போ 9.5 9.25 இருக்கா, அது ஒரு பாயிண்ட் 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி 9.25 ஒரு பாயிண்ட்டுன்னு 2 பக்கமும் வச்சுங்க. இல்லை 9.5 10 அப்படின்னு வந்துச்சுன்னா 9.75ன்னு வச்சுக்கணும். இருக்கிற அளவை ரெண்டையும் முன்பக்கம் எடுக்கிற அளவை மட்டும் 2 பக்கமும் எடுக்கிற அளவை சமமாக சேர்த்து அதை சரி பாதியாக பிரிச்சுக்கங்க. இப்போ அந்த சரியாக பாதியாக பிரித்த 9 ஒரு பாகத்தை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு 2 பக்கமே நமக்கு 9 9 இருக்குது. அதனால் ஒரு 9 எடுத்து இன்ட்டு 4 9 இன்ட்டு 4 9 36. ஸோ இந்த ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்றளவு 36 இன்ச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற அளவை வந்து இதில் சேர்க்கக்கூடாது. அது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விடுற அளவு. முழு உடம்பு சுற்றளவு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 36 இன்ச்சு. இதை வச்சு நம்ம உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவு எடுக்கும்போது
இப்போ தையல்லேருந்து நம்ம இப்படி கரெக்டாக வாட்டம் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் ஆம்ஹோல் சுற்றளவை. கரெக்டாக அந்த ஸ்லீவ் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கணும். கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. ஆம்ஹோல் ரவுண்டு 8.5 ஒரு பாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட் போக 8.5 ஒரு பாயிண்ட். இதை எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி அளந்து பார்க்கணுங்கிறத கட்டிங்கில் காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து எப்போதும் போல் கரபாகம் 2ஆக மடித்து ஆப்போசிட்டில் ஓப்பன் இருக்குது, ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியணுங்கிறத நான் ஒவ்வொரு தடையுமே இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ கிராஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பாருங்கள். கிராஸ் இருந்துச்சுன்னா ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துப்போம். கொல்லை பக்கம் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரும். வீடியோக்குள்ளே வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நைட்டில் வாய்ஸ் கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நைட்டில் வந்து எனக்கு டைம் இல்லைங்கனால இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் லைட்டாக இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும் விட்டுக்கிறேன். ஏன்னா மெயின் கிளாத்து இதுதான் மெயின் கிளாத். மெயின் கிளாத்தை பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தாராளமாக கிளாத் இருந்தால் 2 இன்ச்சு கொடுத்து மடித்து தைங்க. இப்போ பூனம் கிரேப் சில்க்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா. இப்போ இது பார்டர் கிளாத் வந்து கரெக்டான அளவில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப வேணாம், 1 இன்ச்சு மட்டும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதுவே நீங்கள் 1/2 இன்ச்சு போதுன்னா 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக இருக்குங்க தான் நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ்லேருந்து முழு இடுப்பு இறக்கம், ஷோல்டர் சென்டர்லேருந்து நல்ல இறக்கமான ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா 15.25 இருக்குது. அந்த 15.25 கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 15.25 மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் மார்க் பண்ணிக்கிறேன், மேலே தள்ளி டேப்பை. இப்போ 16.25 ஒரு பாயிண்ட் இருக்கா, நம்ம 16 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மாதிரி ஒரு 2 மார்க் பண்ணிக்கங்க. கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ மேல் பக்கம் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு இந்த 2 மார்க்கையும் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கழுத்து இறக்கம், ஆம்ஹோல் இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிள் டிப்ஸ் வந்து இதுலேயே சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ கழுத்து இறக்கம்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு இறக்கம் மார்க் பண்ணிட்டோமா. அடுத்தது கழுத்து இறக்கம் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி எடுங்க, ப்ளவுஸை மடிச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு தையலுக்கு எங்கே மார்க் பண்ணுறது, ஷோல்டர் அளவுலாம் பிடிக்கிறது போக அளவு டேப்பால் எடுக்காமல் இப்படி சென்டராக மடிச்சுட்டு இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதில் வைங்க. வச்சுட்டு இதுதான் ரெடி அளவு. இப்போ அதுலேருந்து இது ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் இப்போ இடுப்போட இறக்கம் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு. எப்போவுமே கழுத்து அகலத்துக்கு மட்டும் நெக்கு ஜாயின் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு விடுங்க. ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு விட்டால் போதும். நெக்கு கிட்ட 1/4 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ இது வந்து கட்டிங் அளவு மார்க் பண்ணிட்டோமா. இது வந்து கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் மார்க் பண்ணணும். அப்படியே அளவு ப்ளவுஸை ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். அதாவது ஹூக் பட்டி பக்கமாக எடுத்துப்போம். ஒரு ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்த இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. பேக் தட்டு வரைகிறதுக்கு பேக் பீஸ் மார்க் பண்ணும்போது கழுத்து அகலத்துக்கு இந்த இடத்துல மார்க்கிங் வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுட்டு வைக்கணும். இப்போ இதை மாதிரி வைக்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாத் விட தேவையில்லை. ஏன்னா இங்கே நம்ம மார்க் பண்ணும்போதே இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னு வச்சுங்க, கழுத்து அகலம் அதிகமாகி லூஸ் ஆகிடுமா. எப்போவுமே ப்ளவுஸில் பேக் சைடு வரதை விட ஃப்ரண்ட் சைடு கழுத்து அகலம் வந்து உங்களுக்கு குறுகலாக தான் வரும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ணுறது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு நீங்கள் கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் மார்க் பண்ணுங்கள். பேக் தட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஃப்ரண்ட் தட்டும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து விடணும்னு தேவையில்லை. இப்போ இதை மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த நெக் ஷேப்பை அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சுட்டு சரியான அளவை மார்க் பண்ணுங்கள், ரெடி அளவு. அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட தையல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக. இப்போ தான் நான் இதுக்கப்புறம் நம்ம தையலுக்குள்ளே அதாவது கட்டிங் அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சா. இப்போ 15.25 எடுத்தோம்ல ஆம்ஹோல் இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த இடுப்பு இறக்கத்தில் இந்த 15.25 வைங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. கரெக்டாக ஆம்ஹோல் இறக்கம் 6 இன்ச் இருக்குது. இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது இதுலேருந்து கம்மி பண்ணி தையலுக்குள்ள அளவு. அப்போ தையல் பீஸ் வந்து நமக்கு 1/2 இன்ச் மேலே இருக்கும். அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. 1/4 இன்ச்சு டேப் அப்படியே முன்னாடி இழுக்கிறோம். நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ண வேண்டிய அளவு இது. கட் பண்ண வேண்டிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போது ஷோல்டர் அகலம் 5 இருக்கா, ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 5.5 மார்க் பண்ணிக்கிறோம். ஆச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் நம்ம எடுக்கல, கழுத்து ஷேப் வந்து நம்ம கட் பண்ணுறப்ப அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 5.5 இன்ச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, இடுப்பு இறக்கம் 16 இருக்கா, மொத்தமாக இதில் வச்சுட்டு நீங்கள் 6 இன்ச்சு எடுத்தீங்களா ஆம்ஹோல் இறக்கம், இது ஷோல்டர் ஜாயிண்டை விட்டுட்டு 6 இன்ச்சில் 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தையலுக்கு உள்ள அளவு. ஏன்னா மேலே ஷோல்டர் ஜாயிண்டை விட்டுட்டு வைக்கிறோம், 6ங்கும் போது அதை 1/2 இன்ச்சு கம்மி பண்ணணும். இப்போ ஷோல்டரோடு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 6 இன்ச்சு அப்படியே வைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ கரெக்டாக ஆகிடுச்சா? கீழே 6ன்னு எடுத்தோம் ரெடி அளவு, அதில் 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயிண்டோடு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தமாக 6 இன்ச்சு. இப்போ அந்த 6 இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அதுலேருந்து கூடவோ குறைக்கவோ தேவையில்ல, அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளியும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ உடம்போட சுற்றளவு 9ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் அகலம் வச்சோம்ல, அதையே இங்கே வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது கழுத்து அகலம் 2.25ன்னு இங்கே வச்சிங்களா ரெடி அளவு, தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு 2.5 எடுத்தோம்ல, அதை வைங்க. கொஞ்சம் அகலமாக ஷேப் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே பாக்ஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே உடம்பு சுற்றளவு 9 இன்ச்சு மார்க் பண்ணோமா, அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ கிளாத் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது மெயின் கிளாத்தில் கிளாத் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் கூட விட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக அளவு பார்க்கும்போது நமக்கு 10.5 ஒரு பாயிண்ட். ஏன்னா இங்கே விட்டுருக்கிற அளவில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதனால அது மாதிரி இருக்கும். இப்போ கீழே 10.5ன்னா மேலே 10.5 எடுத்தோமா, கீழே வந்து 10 இன்ச்சுன்னு வச்சிங்க. இப்போ மேலே 10.5 எடுத்தோமா, கீழ் பக்கம் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 10 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் வந்து நமக்கு வந்துடும். தைச்சதுக்கப்புறம் கிராஸ் எடுக்க தேவையில்லை. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்கு 1.25 இன்ச்சு இந்த கார்னரில் வச்சுட்டு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஆம்ஹோல் இறக்கத்தில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கங்க. உடம்போட சுற்றளவுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நெக்கோட ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இது மாதிரி ஃப்ரெஞ்சு கவ் வச்சு ஆம்ஹோல் ரவுண்டும் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இது தேவைன்னே இல்லை, நீங்கள் கையால் கூட மார்க் பண்ணி கட் பண்ணலாம், அதனால் ஒரு மிஸ்டேக் வராது. கரெக்டாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கொடுக்க முடியுமா கையாலே கொடுங்க. இப்போ வந்து கரெக்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ண வேண்டிய இடத்த ஒரு மார்க்கிங் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு 8.5 இன்ச்சு எடுத்தோமா, 8.5 ஒரு பாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயிண்டை விட்டுட்டு அதுலேருந்து டேப்பை வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வைங்க. கரெக்டாக நமக்கு 8.5 இன்ச்சு வருதா? ஓகே, கரெக்டாக நமக்கு 8.5 ஒரு பாயிண்ட்டு. ரொம்ப கரெக்டாக நிதானமாக அளக்கும்போது 8.5 ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துல நமக்கு வருது. அப்போ கட்டிங் அளவு கரெக்டு, இல்லை எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். இப்போ பேக் பீஸ் வேலை முடிஞ்சிருச்சு, கட் பண்ணிப்போம். இந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து நான் மார்க் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த இதை ஷோல்டர்லேருந்து கட் பண்ணாமல் நெக்கு கீழேருந்து ரவுண்ட்லேருந்து கட் பண்ணிங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு, அதாவது இந்த நெக் பீஸ் வந்து நமக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக்கு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம கீழே மடித்து தைக்க வேண்டிய இடத்த மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்பு சுற்றளவுக்கிட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் தட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணோம். இப்போ ஒரு பக்கம் கட் பண்ணது போக இந்த இடத்துல ஒரு கிளாத் ஒதுங்கும்ல, 10.5 இன்ச் இருக்குது, 10.25 இருக்குது. இது போதும் நமக்கு பெல்ட் மார்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு கரபாகத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பெல்ட் அளவு மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தைக்கும் போதும் உங்களுக்கு அந்த கரபாகத்தில் தையல் போட்டு பெல்ட் ஃபினிஷிங் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் அந்த கரபாகத்தோட ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து பெல்ட்டுக்கு எப்போதுமே கொடுத்து தைங்க. இப்போ அப்படியே கிளாத்தை வந்து ஓப்பன் நம்ம சைடும் ஃபோல்டிங் ஆப்போசைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு ப்ளவுஸ் பேக் பீஸ் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா அளவுகளையும் நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் நெக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த அளவே போதும். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து விட தேவையில்ல. மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு நேராக வரத்துக்கு ஸ்கேலால் ஒரு லைன் வரைஞ்சிங்க. இந்த கரபாகம் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு அயன் பண்ணனால முன்னுக்கு பின்ன நேராக வராது, நமக்கு கிராஸ் வரும். 2 கிளாத்தும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நேராக லைன் வரைஞ்சிங்க. இப்போ இந்த அளவுக்கு வரைஞ்சிக்கிட்டோமா, இதுதான் ப்ளவுஸோட மொத்த இறக்கம் நமக்கு. ஓகே, இது வரைக்கும் பேக் தட்டை வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சி அவ்வளோதான். இதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள அளவு. இப்போ மொத்தம் இறக்கம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுருங்க, விட்டுட்டு 15.25 மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ப்ளவுஸோட மொத்த இறக்கம். இப்போ என்ன பண்ணுங்க, 3 நெக்கு இறக்கம் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஷேப்பே எடுங்க. 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து கட்டிங் அளவு, தையலுக்குள்ள அளவு, ரெடி அளவு எடுத்துங்க. இன்னும் நெக்கு ஃபினிஷிங்கில் உள்ள பக்கம் தானே வைக்கிறோம். இப்போ கரெக்டான ரெடி அளவில் ஷோல்டர் ஜாயிண்ட்டை மேலே விட்டுணும். ஏன்னா ப்ளவுஸோட வெளிப்பக்கம் எடுத்திருக்கோம். ஷோல்டர் ஜாயிண்ட் கிளாத்தை வந்து மேலே விட்டுட்டு கரெக்டாக அந்த மார்ஜினில் வந்து ப்ளவுஸோட ஷோல்டர் இருக்கிற மாதிரி வைங்க. வச்சுட்டு இப்போ பாருங்களேன், இப்போ வச்சுட்டோம். கரெக்டாக ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடம் இங்கே ஒதுங்குதா? இப்போ இதை விட நம்ம இன்னும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா முன் நெக்கோட கழுத்தாகலாம் அதிகமாகிடும். அப்போ வந்து ஷோல்டர் லூஸ் விழுவுமா? அதனால தான் நான் சொல்கிறது, ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு பேக்கு மார்க் பண்ணுங்கள். அதையே ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் வைக்கும்போது ஹூக்பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம கிளாத் வந்து சேர்க்கணுன்னே தேவையில்ல, கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி அளவு, அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். முன்னெக்குக்கு மட்டும் எப்போவுமே 1/2 இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பெல்ட்டு ஜாயிண்ட்டுக்குள்ள இடம், 1 இன்ச்சு கீழே தள்ளணும். ஏன்னா சென்டர் டாட்டுக்கும் பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அதிகமாக இருக்குது. அது மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2.25 எடுத்தோம்ல கழுத்தாகலாம், அதை மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பாக்ஸ் லைன் வரைஞ்சிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து லைட்டாக வெளியில் தள்ளி இந்த மாதிரி கொடுங்க. முன்னேக்குக்கு லைட்டாக இந்த இடத்துல கிராஸ்லாம் பண்ண வேணாம் ரொம்ப, ஏன்னா சரியான அளவில் நமக்கு ஹூக்பட்டி ஐப்பட்டிக்குள்ள இடம் தான் இருக்கிறதுனால கிராஸ் ரொம்ப வேணாம். ஒரு வேளை அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கன்னா ஒரு ஜாயின் பண்ணுற இடத்த மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டாட்டோட இறக்கம் எடுக்கணும். அதே மாதிரி ப்ளவுஸோட வெளிப்பக்கம் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து மெயின் புள்ளி அது மாதிரி மெயின் பாயிண்ட் அது மாதிரி பிடிச்சிங்க. இப்போ இப்படி மடிங்க, மொத்தமாக சேர்த்து பேக்கு ஃப்ரண்ட்டோட இப்படி மடிங்க, தனியாக எடுக்கலன்னா. ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு இப்போ இந்த சென்டர் டாட் எடுக்கும்போது இங்கே ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. அதாவது இந்த டாட்டோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுருங்க. ஏன்னா ப்ளவுஸோட வெளிப்பக்கம் இருக்குது. இதுவே ராங் சைட்லேருந்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் மேலேருந்து வச்சுக்கணும்.
அதாவது இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த தையல் தான் உங்களுக்கு இந்த மார்ஜினில் இருக்கணும், பிசுறு வந்து மேலே கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் வெளி பக்கத்துலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி சென்டர் மடிச்சிங்க, மிட் பாயிண்டை பிடிங்க, கீழே இருந்து வைங்க. கரெக்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இல்லை கீழே உள்ள கோட்டில் இது மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிட் பாயிண்டை மட்டும் ஒரு மார்க் பண்ணிப்போம். இப்போ அடுத்ததாக டாட்டோட உயரம் இந்த மிட் பாயிண்ட் அப்படி பிடிச்சிட்டு இதை மாதிரி வச்சுட்டு கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு கீழே தள்ளிக்கிறோம். இப்போ அப்படியே இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துக்குமா? ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்தே எடுத்திருக்கேன். மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி மொத்த உயரம்னு பார்த்தீங்கன்னா 13.25. இந்த ப்ளவுஸுக்கு இறக்கம் பார்த்தீங்கன்னா 13.25. இது வந்து தையல் வந்ததுக்கப்புறம் இது வந்து கட்டிங் அளவு. ஓகேவா? 13.25. இப்போ வந்து நெக்கோட இறக்கம் எவ்வளோன்னு பாருங்கள். 6.25 இன்ச்சு இருக்குது. இந்த 6.25 இதை மாதிரி வைங்க. வச்சுட்டு பார்க்கும்போது இங்கே 11.25, 12.25, 13.25 2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த கிராஸ் லைன் வந்து இருக்குது. இப்போ அதே மாதிரி பேக் சைடு ஆம்ஹோல் இறக்கம் 6 இன்ச்சு. இங்கே 13.25 எடுத்தோமா, 1 இன்ச்சு கம்மி பண்ணி 12.25 கிராஸ் எடுத்துங்க. இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. புரிஞ்சுக்குமா? இப்போ வந்து ஹூக் பட்டி ஐப்படி ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் இந்த இடத்த கிராஸ் வருது பார்த்தீங்களா, இதை வந்து ஹூக் பட்டி பக்கம் சேர்த்து எடுங்க. 2.25 இருக்குது. இப்போ இந்த 2.25 மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு 1.25 இன்ச்சு இருக்குது டாட்டோட அகலம். 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கங்க. இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுங்க. இப்போ போட்டுக்கிட்டோமா? இப்போ இதில் இந்த டாட் மார்க் பண்ணுறதுக்கு இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க அதுக்கு நேராக. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி இதை மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சிங்க. இந்த டாட்டுக்குள்ள அளவு அவ்வளோதான். இப்போ இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.25 ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு கேப் இருக்குது. அதே மாதிரி அந்த 1.25 இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இந்த முக்கோண ஷேப்பில் நமக்கு டாட் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பாக்ஸ் லைன் அப்படியே வரைஞ்சிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்துங்க 5.5 இன்ச்சு இருக்கா, இதுதான் நம்ம பாக்ஸ் லைன் வந்து போட வேண்டிய இடம். இப்போ இந்த கழுத்து அகலத்துலேருந்து 5.5 இன்ச்சு இந்த அகலம் இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்படி 1/4 இன்ச்சு இது 2 உள் வளைவு எடுக்க வேண்டிய இடம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸ் வந்து நல்லா க்ளீனாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவும் எடுத்து தான் நம்ம பெல்ட்டு கட் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, பெல்ட்டை இந்த இடமும் மட்டும் அளந்துக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விட்டு பெல்ட்டு கிளாத் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் 1/2 இன்ச்சில் நம்ம யாருமே 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது அகலம் பாருங்கள் இந்த அளவுக்கு வரும். இவ்வளோ ஆழமாக யாருமே தைக்க மாட்டோம். மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் கிளாத் வந்து ஆழம் விடுவோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 1/2 இன்ச்சுனா இவ்வளோ அகலம் இருக்கும். மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தானே நம்ம கிளாத் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா வந்தால் வரலாம். 1/2 இன்ச்சுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஷோல்டர் அகலமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்கும் போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 பக்கமும் 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1 இன்ச்சு மொத்தமாக வரும். அப்போ அந்த அளவு நீங்கள் சரியாக தைக்கலன்னா சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இங்கே மார்க் பண்ணிக்கங்க 2 பக்கமும். இப்போ இதை மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கேயும் வந்து நம்ம தையல் வரணும்ல, தையல் வர வேண்டிய இடத்துலேருந்து தானே நம்ம பெல்ட் உயரம் வரும். அதுக்கு இந்த இடத்துலேருந்து அளவு எடுத்து பார்க்கும்போது 3.25 இருக்கா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா 3.25 வருது.
இப்போ இதுலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இந்த பெல்ட் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா விடும்போது 1/2 இன்ச்சு விடாமல் 1/4 இன்ச்சுக்குள்ளே ஒரு பாயிண்ட் அந்த அளவு நீங்கள் விட்டு கட் பண்ணிங்கன்னா 2 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக்கும் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். ஸோ பெல்ட்டு கட் பண்ணும்போது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். டாட் பிடிக்க வேண்டிய இடம் இதெல்லாம் வந்து சிசர் கட் கொடுத்துப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து உடம்பு சுற்றளவு நீங்கள் மார்க் பண்ணணுன்னே தேவையில்ல. பேக் தைச்சிட்டு பேக்குக்கு ஈக்குவலாக நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உடம்போட சுற்றளவு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். பூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணிட்டோமா, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டோமா, இதுலேருந்து 9 இன்ச்சு உடம்போட சுற்றளவு. இப்போ இதுலேருந்து தையலுக்கு நம்ம விட்ட அளவு 1.5 ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இது உடம்பு சுற்றளவு ஃப்ரண்ட் போர்ஷனுக்குள்ள அளவு. இப்போ அப்படியே அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த இடம் வந்து டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டு உடம்பு சுற்றளவு ரெண்டும் ஈக்குவலாக வந்துடும் நமக்கு. ஓகேவா? உடம்பு சுற்றளவு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிட்டேன். இப்போ பெல்ட் வந்து கட் பண்ணணும். பெல்ட் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்லீவ் வந்து பார்ப்போம். இப்போ இந்த கேப்பையும் அளந்துக்க சொன்னோமா, இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பெல்ட்டு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நீளம் எவ்வளோ வேணுங்கிறத நம்ம உடம்பு சுற்றளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, மொத்தமாக வந்து எவ்வளோ எடுத்தோம், பேக்கில் ஃபுல்லாகவே 9 இன்ச்சு ரெடி அளவு, 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து முன்பக்கம் ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடம் கிட்டத்தட்ட ஒரு 9 2 11 இன்ச்சு இருக்குமா, அதுலேருந்து 1 இன்ச்சை லேஸ் பண்ணிக்கிங்க இந்த பெல்ட்டோட நீளம் எடுக்கிறதுக்கு. எப்போவுமே கொஞ்சம் நீளமாகவே வச்சிங்க, தைச்சதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்குள்ள அளவை மேலே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து கிளாத் அதிகமாக இருக்கிறத மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதுலேருந்து ஃப்ரண்ட்டில் 3.25 எடுத்தோம்ல, 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சை விட அதிகமாக வந்து ஃப்ரண்ட்டில் பெல்ட் அளவு எடுக்காதீங்க, ஏன்னா அது வேஸ்ட்டு சுருண்டுட்டு வந்துடும். அதனால் 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ பேக்கில் 3.25 எடுத்தோமா, அதே மாதிரி 3.5 ஒரு பாயிண்ட் தான் எடுக்கிறேன். மொத்தமாக 3.25 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 3.25 எடுக்கணும். நான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மாதிரி ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு 2.25 எடுத்தோம்ல கிராஸ், அதை இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட்டில் மொத்த உயரம் 5.25 இருக்கா, 5.25 இது மாதிரி வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு கூட நீங்கள் கம்மி பண்ணி பெல்ட்டுக்கு கிராஸ் எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் ரொம்ப வளைவாக கொண்டு போனீங்கன்னா சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரும். ரொம்ப வளைவாக இப்படி குடஞ்சி கட் பண்ணக்கூடாது. லைட்டாக இங்கேருந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றின மாதிரியே வரணும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து பெல்ட் அப் அண்ட் டவுன் வந்து வராது. இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணி வச்சுப்போம். இப்போ தையல் வர வேண்டிய இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இது மாதிரி சிசர் கட் கொடுத்துருக்கிறது மட்டும் பெல்ட்டோட ஹூக்பட்டி ஐப்பட்டி வர வேண்டிய இடத்துல வர வேண்டிய அளவு. இப்போ பெல்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீளமான ஸ்லீவ் தான். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது வந்து நெக்குக்கு கட் பண்ணி வச்சுப்போம். இது நெக் பீஸு. பெல்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத் வேணால் நம்ம வேறு கிளாத்தில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 கிளாத்தையும் இந்த 4ஐயும் சமமாக வைக்கும்போது கீழே உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எந்த அளவுக்கு நமக்கு கிராஸ் இருக்குது இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் லைனிங் ப்ளவுஸ் எப்பவும் அடித்து தானே திருப்புவோம், அதனால் அடித்து திருப்புறதுக்குள்ள இது வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த சைடு ஸ்லீவ் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, ரெண்டுமே ஒன்றும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வராது. இப்போ ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு ஸ்லீவோட ரெடி அளவு இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு ஜாயிண்டில் ஒரு மார்க்கு,
தையலுக்கு ஒரு மார்க்கு, ஜாயிண்ட்லேருந்து மேலே. அதே மாதிரி இங்கே ஜாயிண்ட்லேயும் தையல்லேருந்து மேலே. இப்போ இந்த ஸ்லீவோட ஆம்ஹோல் சுற்றளவு பாருங்கள், கரெக்டாக 7 இன்ச் இருக்குது. இந்த இடம் இதுக்கு நேராக அளக்கணும். 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாகவே தான் இருக்குது. இப்போ மொத்த ஸ்லீவ் உயரம் பார்த்தீங்கன்னா 9.25. அடிக்கை இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு. இந்த இறக்கம் மார்க் அடிக்கை இறக்கத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி டேப் வைங்க. இந்த 6.25 ஒரு பாயிண்ட் எடுத்தோமே அதை மடிச்சுட்டு இப்படி நேராக, இதை வந்து கிராஸாக கட் பண்ணாதீங்க, நேராக கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு இவ்வளோதான் ஷேப். வந்து நீங்கள் இதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காகலாம் யூஸ் பண்ணுறத விட இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கஷ்டமாலாம் இருக்காது. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. இது ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு வேணும். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட் கிளாத்தும் இதிலே எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி கொஞ்சமாக கிராஸாக இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உடம்புக்கு விட்டுருக்கிற துணியோட இங்கே வந்து 1 இன்ச் தான் இருக்குது நமக்கு ஸ்லீவில். இது வந்து போதும். இதை விட அதிகமாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் போடணும். ஜாயிண்ட் போட தேவையில்ல. மெயின் கிளாத்தில் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு இது இந்த அளவுக்கு போதும் நமக்கு. ஏன்னா 1 இன்ச்சை விட கம்மியாக இருந்தால் தான் கஷ்டம். 1 இன்ச்சுங்கிறது தாராளமாக போதும். ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 2 கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த உள் வளைவு வந்து கட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த உள் வளைவு ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிங்க. ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி அதுலேருந்து ஒரு வளைவு எடுத்துங்க. இப்போ இது மாதிரி ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் தட்டு தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் வந்து டாட்லாம் நம்ம பிடிக்கணும். இப்படி இந்த ப்ளவுஸோட ஆம்ஹோலை மட்டும் இப்படி விரிச்சிட்டு ஸ்லீவை கொண்டு இதில் வச்சு ஜாயின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வருதா. ஷோல்டர் பிடிச்சி தைச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். இதை நம்ம அப்படியே வச்சு மெயின் கிளாத்தில் கட் பண்ணணும். சும்மா அப்படியே ஸ்பீடாக வந்து மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன், அதையும் பார்த்துங்க. இப்போ ஒரு சைடு நீளமான பார்டர் இருக்குது, ஒரு சைடு சின்ன பார்டர் இருக்குது. சின்னதாக உள்ளது இடுப்பு பக்கமும், நீளமாக உள்ளது வந்து கைக்கும். நம்ம இந்த போர்ஷனில் தான் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். கிளாத்தில் வர டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கட் பண்ண முடியும். இப்போ இந்த பெல்ட் கிளாத் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் கிளாத்து நமக்கு நல்லா அகலமாக இருக்கிறதுனால இதை உள்பக்கம் நல்லா மடிச்சுக்கிட்டு இதை மாதிரியும் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுக்காம 3 கிளாத், 2 கிளாத்து மெயின் கிளாத்தும் 1 கிளாத்து லைனிங் கிளாத்தும் வர மாதிரி நம்ம வந்து பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம். தச்சுட்டு இதுக்கு ஈக்குவலாக மெயின் கிளாத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.